ஸ்ரீ குருபியோ நமக. கமலம், இந்த தாமரை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் நண்பர்களே. தாமரை பக்கத்தில் இருப்பாளா? ஆனால் இந்த தாமரை குளத்தை பார்க்கவா மிகவும் அரிது நண்பர்களே. பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த தாமரை குளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு. பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூர்னு ஊர், அதை தாண்டி ஒரு கிராமத்தில் இன்னைக்கு ஒரு ஒப்பநயனம். அது போய் திரும்பி வரும்போது அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு பாருங்க. இந்த தாமரை குளத்தை ஒட்டி ஒரு சிவன் கோவில், சோமநாதேஸ்வரர் கோவில் பேர் அந்த சிவனுக்கு. அதை ஒட்டி இந்த குளம் தான் பிரம்மாண்டமான குளம். குளம் முழுக்க தாமரை தான். இந்த தாமரை குளம்டே சொல்ற இந்த ஊர்ல இது பார்ப்பதே ரொம்ப ரம்யமா இருக்கு. இந்த காட்சி ரொம்ப அரிது நமக்கெல்லாம். சென்னை, குறிப்பாக சென்னையில் வசிப்பவர்களுக்கு தாமரை குளம் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஆனால் இம்மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தாமரை, தாமரை என்பது ஸ்ரீகரம், சுபகரம், மேலும் புண்ணியத்தை தரக்கூடியது. இந்த தாமரையானதுகளே, தாமரைக்கு ஒரு விசேஷ சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஆன்மீகத்துக்கு அருகில் நம்மளை கொண்டு செல்லக்கூடிய சக்தி இந்த தாமரைக்கு உண்டு. இந்த தாமரை ஸ்ரீசூக்த விதமாக எடுத்துள்ள ஹோமத்திலும் உபயோகப்படுகின்றது. அம்பாளுக்கும் மற்ற பல தேவதா மூர்த்திகளுக்கும் ரொம்ப விசேஷமாக அர்ச்சனையிலும் பூஜையிலையும் எடுத்துள்ள ஒரு மகத்தான ஒரு புஷ்பம்தான் இந்த தாமரை. எல்லாரும் பரம சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கமலாம்பாள் அம்பாளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.